ஏக்கா என் பொண்டாட்டி வசந்தா ஊர் கதை பேசுறதுக்கு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு தானே வந்துருக்குது. அது இன்னைக்கு இங்க வரலப்பா, சாந்தி வீட்டுக்கு போய்க்குது. ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல, அங்கதான் போய் இன்னைக்கு ஊர் கதையை பேசும். செவ்வாய்க்கிழமைனா அது அங்க போயிடும். செவ்வாய்க்கிழமையா? நான் திங்கக்கிழமையும் நினைச்சிட்டேன். சரி சரி, சாந்தி வீட்டுக்கே போய் என் பொண்டாட்டியை பாத்துக்கிறேன். என்னப்பா ஆளு ஒரே டல்லா இருக்கிற, என்னப்பா உடம்புக்கு என்ன? அது ஒன்றும் இல்லைக்கா, கை காலெல்லாம் ஒரே ஓச்சலாகுது, உடம்பே ஒரே வலியா இருக்கு. நானே தெரியல, ஒருவேளை திருஷ்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் பெரியவங்க அப்பயே சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்ட்டு. சொன்ன கால் மேலே. ஐயோ ஏன்பா கள்ளத்துக்கு கால் மேல போட்டா? நீ தானே சொன்ன கல்லடி பட்டாலும் படலாம் அப்படின்ட்டு. கல்லடி பட்டவனே உடம்புல வலிக்குது வலிக்குதுன்ற. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. ஆமாம் ஆமாம், இதுக்கு முன்னாடி ஆடு மாடு கோழி வாத்து எல்லாம் நடக்காமல் இருந்தது. நீ வந்ததுக்கு அப்புறம் நடக்குது. மூஞ்ச பெருமை பெருமை. அம்மாடி ராசாத்திய ரொம்ப தலைவலிக்குது, ஒரு டீ வச்சு கூட, சுக்கு டீயா வச்சு கொடு, தலைவலி சரியாகும் போல. சுக்கு டீ வேணுமா? நீயா ஒரு மக்கு, உனக்கு எதுக்கு சுக்கு? நான் ஏன் சாதா டீ ஒண்ணா வச்சு தரேன், போனா போதும். எது மக்கா? ஒரு சுக்கு டீ வச்சு கொடுன்னு சொன்னது ஒரு குத்தமா? நான் வந்தாதான் இங்க எல்லாமே நடக்குது. ஆமாம் ஆமாம், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் 4 ஆடு 3 எருமை 7 கழுதை ரோட்டில் நடந்து போச்சு. பேச்சு பெருமை வேற, பில்டப். ஆம்லேட்டு நல்லா சூடாகுது. அந்த தவளை வாயம் வரதுக்காட்டியும் நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாப்போமா? நல்லா சூப்பராகுது. ஆம்லெட் இப்போதான் இறக்குன அடுப்புல இருந்து, அதுக்குள்ள டேஸ்ட் பார்த்துருக்கியா? எதையும் விட்டு வைக்க மாட்டீங்க. அதான் முழுசா நினைச்சிட்டியா, அப்புறம் இதுக்கு முக்காடு போட்டுனுங்க. எடு முக்காடுலாம் ஒண்ணும் இல்ல, அரை வேக்காடா இருக்குது, அதான் பாத்துன்னு இருக்கிறேன். இப்படி எழுத்து பேசின்னு வச்சுக்கியா, பல்ல தட்டிடுவேன். என்னது பல்ல தட்டிடுவியா? எங்க தட்டு பார்க்கலாம். நீ நான் ஏன் பல்ல சொன்னேன்? எப்படி? மாமரத்தில் இருக்கிற இலையை என்னன்னு சொல்லுவோம்? மா இலைன்னு சொல்றோம். அப்போ தென்னை மரத்தில் இருக்கிற இலையை தேயிலன்னு தானே சொல்லணும். அதை விட்டு ஏன் தென்னை ஓலைன்னு சொல்கிறோம்? ஐயோ பா, ரொம்ப அறிவாளின்னு நினைப்பு. உன் அறிவத்துன்னு போய் அரசு மத்த நிழல் தான் போடணும்.